கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய சபை விசுவாசிகள் உற்றார் உறவினர் யாவரையும் காண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனாலும் தேவன் எப்போது அனுமதிக்கிறாரோ அப்போது உங்களோடு கூட கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து சந்தோஷப்படலாம் என்று சொல்லி நம்புகிறேன். இப்போது நாங்கள் ஆஸ்திரியா தேசத்தில் லின்ஸ் என்கிறதான நகரத்தில் வசித்து வருகிறோம். இந்த தேசத்தில் எப்போதும் பிப்ரவரி மாதத்துலேயும் இந்த பனி மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாம் வேதத்தில் பார்க்கிறோம், பஞ்சை போல் அவர் உறைந்த பனியை தூவுகிறார் சொல்லி. இந்த உறைந்த மழையை பஞ்சை போல் தூகிறது வேதவசனத்தில் நாம் பார்த்துருந்தாலும் நாம் அந்த காட்சியை நேரில் பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். ஆனால் இந்த நாட்களில் நான் கண்டதான அந்த காட்சிகளையும் தேவன் பஞ்சை போல பூமியில் உறைந்த மழையை பனியை தூவும்போது இந்த மரங்களும் செடிகளும் என்ன நிலையில் இருக்கிறது என்பதையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வேளையில் தொடர்ந்து நாம் இந்த பனி எப்படி இருக்கிறது என்பதை எப்படி இந்த மரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாங்க பார்ப்போம். பாருங்கள், மரங்கள்லாம் பனி மரங்கள் எல்லாம் பனியெலாம் நிறைஞ்சி பஞ்சு பூத்தது மாதிரி நிறைஞ்சி இருக்குது. எந்த மரத்தை பார்த்தாலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் இலைகள் இல்லை. இலையுதிர் காலத்துக்கு பிறகு அந்த இலைகள் திரும்ப வரல. இந்த பஞ்சு பாருங்கள் எவ்வளவு நெருங்கி பஞ்சு, நம்ம ஊரில் உள்ள பஞ்சு மிட்டாய் இப்படி இருக்குமோ அதே மாதிரி நிறைஞ்சி நிற்குது. இங்கே ஒவ்வொரு மரங்களும் பார்த்திங்கன்னா பனிகள் நினைச்சி இது மரத்துலேருந்து அப்படி விழுந்திருக்குது பஞ்சு. இப்போ பனிமழை பெய்து முடிஞ்சுது. பனிமழை இப்போ தரையில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஐஸு அப்படி உருகி பாதைக்காக ஒதுக்கி விட்டுருக்குறாங்க. மற்றபடி பாதையில் உள்ள ஐஸ் எல்லாம் மிஷினை வச்சு அப்புறப்படுத்திருக்கிறாங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் மரங்கள் இப்படி இது பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பாருங்கள், இது நான் தங்கியிருக்கிறதான கட்டடம். இந்த கட்டடத்தில் டாப் ஃப்ளோரில் நாங்கள் தங்கியிருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு நடத்தி வந்த பாதைகள் அற்புதமும் ஆச்சரியமானவர்கள். அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி எளிமையும் சிறுமையுமானவனை உயர்த்தி வைக்கிறாருங்கிறத வேதவசனத்தின்படி கர்த்தர் எளிமையும் சிறுமையுமான எங்களை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவனாய் கர்த்தர் இம்மட்டமாக உயர்த்தி பூமியின் உயர்ந்த படத்திசையில் ஐரோப்பா தேசத்தில் வந்து 2 வருஷங்களை கடந்து இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவைகளை ஒன்றொன்றாய் நாங்கள் சொல்லி போதாது. அந்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அவைகள் ஆச்சரியமானவைகளையும் அதிசயமானவர்களுமாக இருக்கிறது. என் தேவனாய் கர்த்தர் மிகவும் பெரியவரும் அவர் துதிக்கப்படத்தக்கவருமாக இருக்கிறார். எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். அவர் நம்முடைய தேவன். அவருடைய கரத்திலே நாம் அடங்கியிருக்கும்போது கர்த்தர் நம்ம உயர்த்துகிறதான விதங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். எங்களை நடத்தி வந்த பாதையில் தான் இதெல்லாம் நடத்துவார்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு பாதைகளை வைத்திருக்கிறார். அந்த பாதைகள் எல்லாம் தேவன் கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு நன்மையான பாதைகளை நடத்தி வருகிறார். இந்த குளிர் தேசத்தில் மிகவும் கஷ்டம். குளிர் காலத்தில் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரை குளிர் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா -2 டிகிரியில் இருக்குது. குளிர்ந்த நிலையில் தான் இருக்குது. இந்த குளிரில் ஜாக்கெட்டு போடாமல் அல்லது
குளிரை தடுக்கக்கூடிய வஸ்திரங்கள் இல்லாமல் நம்ம வெளியே போக முடியாது. சாதாரண நம்ம தேசத்தில் சுதந்திரமாக நடக்கிற மாதிரி இந்த குளிர் நிமித்தமாக நடக்க முடியாது. பாருங்க, அந்த அதில் ஒரு ஆள் என்ன செய்கிறாங்க, ஐஸு கட்டியை உருட்டி பிள்ளைகிட்ட விளையாடுறதுக்கு பந்து மாதிரி எடுத்து கொடுத்துக்கிறாரு. பாருங்க, மழையை மரத்தில் இருந்த பனிகள் அப்படி தொழியுது, உதிருது. காற்றடிச்சுன்னா அந்த பனிகள் எல்லாம் கீழே விழுந்துடும். ஆனால் காற்று இல்லாமல் நல்லா குளிர்ந்து அப்படியே இருக்குது. காற்று இல்லாமல் குளிர்ந்து இருக்கிறதுனால அது தண்ணி அப்படியே விழுந்து சேருது கீழே. பனி எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு சொன்னால் கணக்கு கிடையாது. அது பார்க்குறதுக்கு சில இடங்கள் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்துலாம் பின்னால் போனீங்கன்னா அது பெரிய இந்த என்ன சொல்கிறது, தரை மழை எல்லாமே வெண்மையாக இருக்கும். எல்லாம் பனி. அந்த வெண்மைக்கு நிகர் பனிக்கு இந்த பனி மழை, உறைஞ்ச மழை தான் வெண்மைக்கு அடையாளம்னு சொல்லி நினைக்கிறேன். பாலை பார்க்கிலும் இந்த பனிமழை வெண்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், கார்கள்லாம் பாருங்கள், எல்லாம் உறைஞ்ச ஐஸு மேலே விழுந்து அது அப்படி நிற்கிது. சில கார்கள் அப்படி மூடி இருக்குது. சில காரில் கொஞ்சம் உஷ்ணம் இருந்ததுன்னா அது உருகி கீழே விழுந்துருக்குது. இப்படி பாருங்கள், எப்படி குளிர் இருக்குது. நல்ல பார்க்க அருமையாக இருக்குது. இப்போ மணி 12 மணி. இப்போ தான் சூரிய வெளிச்சம் லேசாக தெரியுது. மேகம் மறைஞ்சு இருக்கிறதுனால, பனி மேகம் மறைஞ்சிருக்கிறதுனால வெளியே சூரியனை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இப்போ சூரிய வெளிச்சம் இன்றைக்கி இருக்குது. சில நாளில் அவ்வளோ வெளிச்சம் இருக்காது, கொஞ்சம் டார்க்காக இருக்கும். காரணம்னா அங்கே பனி இருக்கனால. இப்போ நம்ம ஒரு ட்ராம் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த ட்ராமை பார்ப்போமா? ட்ராம் எப்படி இருக்குது? கிட்ட இறந்துட்டோம். இதில் ஒரு ட்ரெயின் நிற்குது, ட்ராம் ஸ்டேஷன். இந்த ட்ராம் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா அதிக கூட்டம் ஒன்றும் இருக்காது. ஆட்கள் நல்ல இது இங்கே உள்ள போக்குவரத்துக்கு ஏற்ற ஒரு அரசாங்கம் செய்கிறது ட்ராம்னு சொல்கிறது. உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல வசதி இருக்கும். வண்டிக்குள்ளே ஏறியாச்சுன்னா குளிராது. காரணம்னா உள்ள ஹீட்டர் வச்சுருப்பாங்க. அந்த ஹீட்டரில் உள்ள வெளியே உள்ள குளிர் உள்ள தாக்காமல் இருக்கும். இப்படி அங்கே அக்கம் பக்கம் போகிறதுக்குள்ள வசதிகள் வச்சுருக்காங்க. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ராம் வரும். இதில் பெரிய அளவில் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு 2 பஸ்ஸுக்குள்ளே சைஸில் இப்போ 2 பஸ்ஸு ஓடும். ஆனாலும் இது ரோட்லேயும் ஓடும். ரோட்லேயும் அந்த ட்ராமுக்குள்ளே ரயில்வே ட்ராமுக்குள்ளே ட்ராக்கு போட்டிருப்பாங்க. இது நமக்கு ட்ராம் ரோடு எது, காருக்குள்ளே ரோடு எதுன்னு பார்க்கணுன்னு சொன்னாக்கி அதை கவனமாக பார்த்து போகணும். இங்கே ரயில்வே இந்த ட்ராமுக்குள்ள ரோட்டில் தடைகள் எதுவும் இருக்காது. நம்ம கிராஸ் பண்ணணும்னா பார்த்து கிராஸ் பண்ணி போகணும், பார்க்காம போகக்கூடாது. எல்லா இடத்துலையும் சிக்னல் சரியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் பாருங்கள் எவ்வளோ இப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் மரங்கள் ஐஸாக நிறைஞ்சிருக்குது பாருங்கள். கண்களாக காட்சியாக இருக்குது. அதை பார்த்து ரசித்து இப்போ மார்க்கெட்டு போய்கிட்டு இருக்கிறேன். மார்க்கெட்டு போகிற வழியில் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வரேன். சரியா? இந்த தேசத்தில் வரணும்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கல. ஒருவேளை நான் இந்த தேசத்துக்கு வருவேன்னு சொல்லி நான் கற்பனை கூட பண்ண முடியாது. என்னுடைய வசதிகள் அப்படி இருந்தது, என்னோடய பொருளாதாரம் அப்படி இருந்தது, படிப்பு எனக்கு தேவையான அளவு படிப்பு கிடையாது. இந்த தேசத்துக்கு வர வேண்டிய எந்த தகுதியும் எனக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் செய்த நன்மையை நினைக்கும்போது அது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன். இப்போ ஒரு இடத்துல பார்க்குறேன், இதில் ஒரு வண்டி போகுது. இல்லை, இது அடுத்த ட்ராம் வந்துச்சு. நம்ம போய் பார்த்த இவ்வளோ நேரத்தில் அடுத்த ட்ராம் வந்துச்சு. இவ்வளோ சீக்கிரமாக பேசஞ்சருக்கு ட்ராவல் போகிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் இல்லாத வசதி பண்ணியிருக்கிறாங்க. அடிக்கடி இந்த காருக்கு போகிறாங்க, ட்ராமில் போகிறாங்க, ட்ராம் போகிறாங்க. ட்ரெயின் வேறு இருக்குது. ட்ரெயினில் போகும்போது பெரிய ட்ரெயின் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். அது இந்த மழை பனியினால் எவ்வளோ நிறைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அதை பாருங்கள். பார்க்குறதுக்கு நமக்கு இதெல்லாம் நான் அடிக்கடி நினைப்பேன்,
இந்தியாவில் நமக்கு இவ்வளோ ஐஸு கிடச்சிதுனாக்கி எவ்வளவோ கோடிக்கணக்கில் பணமாக்கிடுவாங்க. அவ்வளோ தூரத்துக்கு அங்கே வெப்பம் இருக்குது. ஆனால் அங்கே பாருங்கள், பனி அப்படியே மலை மாதிரி குமிச்சு நிற்கி பாருங்கள். தெரியுதா? தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் அவருக்கு எண்ணத்தை செலுத்தோம். இது பனியை பாருங்கள், எவ்வளோ பனி, எல்லாம் பனி விழுந்து ஐஸாக உருகி உருகாமல் ஐஸ் நிற்கிது. இது வற்றுறதுக்கு இது கிளைமேட் எப்படி இருக்குதோ, சூடு எப்படி இருக்கோ அதை பொறுத்து. சூடு வந்ததுன்னா உருகும், சூடு வர்றதுக்கு லேட்டாச்சுன்னா சீக்கிரத்தில் உருகாது. இது அப்படியே இருக்கும். இங்கே இந்த பாதுக்கு பாருங்கள், ரோடு பக்கத்தில் இங்கே ஆஸ்பத்திரி வசதிகள் எல்லாமே பக்கத்தில் எல்லாம் இருக்குது. பாருங்கள், இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த ரிப்பேர் இந்த வேலைகள் எல்லாம் இந்த க்ரெயினை வச்சு தான் அவங்க வேலையை வச்சுக்கிறாங்க. அதிகமான ஆட்களுக்கு அதிக பாரம் கொடுத்து வேலை செய்கிற மாதிரி தெரியாது. அவங்க எல்லாவற்றுக்கும் அதிகமாக மிஷினரி யூஸ் பண்ணுறாங்க, டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஆட்களுக்கு அதிக கஷ்டப்பட்டு வேலை இல்லை. இதில் ஒரு வேறு ஒரு ட்ராம் போகுது. இங்கே உள்ள ஜனங்கள் வேலை செய்கிறக்கூடிய என்ன ரொம்ப ஃப்ளெக்ஸியாக வேலை செய்கிறாங்க. ரொம்ப உடம்பில் பாடு கொடுத்து வேலை செய்கிறது பார்க்கவே முடியாது. அவங்கெல்லாம் தொழில்நுட்பத்தை வச்சு ரொம்ப சிம்பிளாக வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா வீடுகளுக்கும் கிட்டத்தட்ட கார் இல்லாத வீடாக இருக்காது. சில வீடுகளில் 2 கார் 3 கார் இருக்குது. ஏன்னா 2 பேர் வேலைக்கு போனாங்கன்னா 2 கார் வச்சுருப்பாங்க, 3 பேர் வேலைக்கு போனாங்கன்னா 3 கார் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திசையில் வேலைக்கு போக வேண்டியிருக்கும். வேலைக்கு போகும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கார் வச்சுருக்க வேண்டியிருக்கும். இப்போ பார்த்திங்களா கார்கள்லாம் எப்படி நிற்குது, ஐஸெல்லாம் நிறைஞ்சி நிற்க பாருங்கள். ஐஸ் மரத்தில் நிற்கும்போது எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். பூஞ்செடி பஞ்சு பழுத்து நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். விழுந்துட்டுருக்கு பாருங்கள், அப்படியே விழுது பாருங்கள். இது என்ன கொஞ்சம் போந்தவுடனே அப்படியே விழுந்து சரிங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தேசத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுமதிச்சா, உங்களால் முடிஞ்சால் அந்த தேசத்துக்கு வாங்க. கர்த்தர் உதவிச்சா எல்லாம் முடியும். கர்த்தர் உதவி செய்யாமல் ஒரு காரியமும் நம்மளால் செய்ய முடியாது. நான் சொன்னேன்ல, எங்களுக்கு இந்த தேசத்தில் வர்றதுக்கு எங்களுக்கு தேவையான படிப்பு கிடையாது, பொருளாதார வசதி கிடையாது. ஆனால் எங்களுக்கு முன்பாக எங்களோட பிள்ளைகளை அனுப்பியிருந்தார் ஆண்டவர். அந்த அனுப்பின தேவன் அவங்களோடு கூட எங்களை வச்சுருக்கிறார். நாங்கள் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கிறது மாத்திரமில்லை, பிள்ளைகள் எங்களை பராமரித்து பாதுகாக்கிறாங்க. அவங்களோடு கூட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். மட்டும் உதவி செய்த தேவனுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்தினேன். கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு வராங்க. எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நான் எப்போதும் நம்ம இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறது உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் இந்தியா தேசத்தில் நடக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் அறிகிறோம். அந்த செய்திகளெல்லாம் பார்க்கும்போது சில காரியங்கள் சந்தோஷமாகவும் சில காரியங்கள் மனதை உலுக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் வரப்போகிறதான தீங்குக்கு நம்ம விலைக்கு காக்க முடியாது. கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆம் ஆம்.